ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் இங்கே சூப்பராக இருக்கேன். நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இப்போ ஜசீரா ஏர்வேஸ்லேருந்து வந்து ஒரு சில அப்டேட்டுகள்லாம் வந்திருக்குது. அதை பற்றி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஒரு 250 தினாரா இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. நம்ம டிக்கெட் போட்டு ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டை புக் பண்ணி கையில் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் வந்து காலையிலேருந்து வந்து ஒரே மெசேஜ் போயிட்டு இருக்குது போல இருக்குது. இது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளைட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறு அறிவிப்பு வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், இல்லைனா நீங்கள் அமௌண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதை பற்றி ஒரு டீட்டெயில்ஸாக வந்து நம்ம என்னன்னு பார்த்துருவோம். ஏன் ஃப்ளைட்ஸ் வந்து கேன்சல் பண்ணாங்க, ரீஃபண்ட் வந்து எப்படி வந்து கிடைக்குமா, திருப்பி வந்து நம்ம வந்து எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து முழுசாக வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் வந்து இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்து நோட்டிஃபை ஆகும். நான் உங்கள் ஏகே தமிழா 360. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 250 தினாரு இல்லை அதுக்கு முன்னாடிலாம் வந்து டிக்கெட்டோட ரேட்டு எவ்வளோ ஹையில் வந்து இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மக்களுக்கு வந்து அது தெரியும் இல்லையா? இப்போ ரீசெண்டாக நான் கூட வீடியோஸ்லாம் வந்து போட்டிருந்தேன். தென் மாவட்டங்களுக்கு வந்து நேரடி விமான சேவை வந்து இங்கே சவுதியிலேருந்து வந்து கொடுக்குறாங்க ஜசீரா ஏர்வேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு 4-5 வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன். இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களுக்கு இந்த மாதிரி அறிவிப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. டிக்கெட்டு வந்து அது மாதிரி மக்கள்லாம் வந்து போகிறவங்க அமௌண்ட்ஸ் வந்து பே பண்ணி ஒரு 250 தினார் டிரான்சிட் விசா எல்லாத்தையும் சேர்த்து பே பண்ணி எடுத்து வச்சுருக்காங்க போல் இருக்குது. இப்போ என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா காலையில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் வந்து மெசேஜ் போயிருந்துருக்குது. இந்த தென் மாவட்டங்கள் சம்மந்தப்பட்டது கிட்டத்தட்ட வந்து இந்தியாவில் ஒரு 9 நகரங்களுக்கு எங்கெங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், கோவா, கோழிக்கோடு, கண்ணூர், மங்களூரு, திருச்சி, மதுரை, அப்புறம் வந்து விஜயவாடான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இப்போ இந்த நகரங்களுக்கு வந்துலாம் வந்து தற்காலிகமாக வந்து விமான சேவை வந்து ஜசீரா ஏர்வேஸ் வந்து நிறுத்தி வைக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த ஜசீரா ஏர்வேஸோட தலைமை செயல் அதிகாரி வந்து பரதன் அவர்கள் வந்து இருக்கிறாங்களா, அவங்க வந்து வருத்தமும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மூலிமா ஒரு சில செயல்பாட்டு காரணங்களால் இந்த விமான சேவை வந்து ரத்து செய்கிறதா அவங்க தரப்புலேருந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. வருத்தமும் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. காலையிலேருந்து நம்மளோட நண்பர்கள்லாம் நம்மளை டேரெக்டாகவே வந்து கான்டாக்ட் பண்ணி இது மாதிரி வந்து கேட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டு தெரியல ப்ரோ, இப்போ நாங்கள் வர்றது எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இந்தியாவுக்கு போகக்கூடிய ஒரு 9 நகரங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த ஃப்ளைட்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரீஃபண்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் ஜசீராவோட இணையதளம் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தாலோ இல்லை வந்து நீங்கள் மொபைல் மூலிமா வந்து டிக்கெட் வந்து புக் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு வந்து அதுலேயே வந்து உங்களுக்கு அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஏஜென்சி மூலிமா நீங்கள் இப்போ டிக்கெட் வந்து போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் ஏஜென்சியை தான் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வந்து கேட்கணும். ஒரு 9 நகரங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த சேவை வந்து நிறுத்தி இருக்கிறாங்க. மித்த நகரங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ளைட்ஸ் வந்து நார்மலாக வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ ஜசீரா ஏர்வேஸ் நிறுவனம் இப்போ திருப்பி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ மற்ற நகரங்களுக்கெல்லாம் வந்து விமான சேவை வந்து போகுது பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த கால அட்டவணை இப்போ போகிற பயணிக்கக்கூடிய அந்த டைமிங்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிங்க, அப்டேட்டை வந்து நீங்கள் வந்து பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருக்காங்க. முன்ன நான் வீடியோக்கெல்லாம் வந்து சொல்லியிருப்பேன் பாருங்கள், இந்த டிரான்சிட் விசா வந்து எடுத்துகிட்டு போகிறது அதே ஒரு மெத்தடு தான். மற்ற நகரங்கள் வழியாக இப்போ சென்னைக்கு வந்து இப்போ நீங்கள் போய் கூட வந்து நீங்கள் ஊருக்கு வந்து போய் கிடலாம். நம்மளோட இந்திய அரசாங்கம் தயவு செஞ்சு வந்து நம்ம இந்திய சம்மந்தப்பட்ட ஏர்லைன்ஸ் வந்து ஏதாச்சும் வந்து விட்டால் கூட வந்து ஓகே தான். ஏன்னா இது சீசன் டைம்ங்கிறதுனால இப்போ லீவுக்கு எல்லாம் வந்து போவாங்க இல்லையா? விசிட்டிங்கில் உள்ளவங்களும் இப்போ ஊருக்கு போவாங்க. இப்போ அவங்கலாம் வந்து ரொம்ப சிரமத்தில் வந்து இருப்பாங்க. இந்த ப்ராப்ளம்ஸுங்கிறத விட இப்போ 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருந்துட்டு இப்போ ஊருக்கு போகிறவங்கலாம் இருக்கிறாங்க. இப்போ டிக்கெட்டோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்கலாம் எப்படி வருவாங்க யோசிச்சு பார்க்கணும். மாதத்துக்கு வந்து நாங்கள் என்ன 500 தினாரா வந்து நாங்கள் வந்து சம்பளம் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே வந்து டக்குனு வந்து டிக்கெட்டை போட்டுட்டு ஊருக்கு போகிறதுக்கு நார்மலாக வந்து ஒரு 80 தினார் ஒரு 90 தினார்னா கூட வந்து ஓகே தான். அதுவே வந்து எங்களுக்கு வந்து அதிகம் தான் நாங்கள் வந்து யோசிப்போம். ஒரு 100 தினாருங்கிறதே வந்து எங்களுக்கு வந்து அதிகம் மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து 250 தினாருங்கும் போதெல்லாம் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும். வாங்குற சம்பளமே 100, 110, 120 இந்த மாதிரி தான் வந்து இருந்துகிட்டு இருக்குது. இதில் எப்படி வந்து ஒருத்தவங்களும் வந்து 250 தினாருக்கு வந்து டிக்கெட்டை போட்டுட்டு போவாங்க. மேலும் முக்கியமான தகவல்களை உடனுக்குடன் வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை வந்து உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஃபாலோ பண்ணிங்க. See you நண்பா.